ஃப்ரீ எக்ஸ்பேன்ஷன் அப்படி ஒரு ப்ராசஸ் இருக்கு. ஃப்ரீ எக்ஸ்பேன்ஷன் அப்படின்னா என்ன அப்படின்னா எக்ஸ்பேன்ஷன் அண்டர் வேக்கம்னு அர்த்தம். ஒரு வேக்கமா இருக்கு, ஒரு இடம் வந்து காலியா இருக்கு, அங்க காத்த விட்டு வச்சுக்கோங்க, அதான் ஃப்ரீ எக்ஸ்பேன்ஷன். எக்ஸ்பேன்ஷன் அண்டர் வேக்கம், ஒரு காலியா இருக்கு, இங்க வந்து கேஸை சப்ளை பண்ண போறோம். அதுக்கு முன்னாடி இங்க ஃபுல்லா இருக்கிற கேஸ் எல்லாம் சக் பண்ணி எடுத்து வேக்கமா மாத்திடணும், வேக்கமா மாற்றி க்ளோஸ் பண்ணிடணும். அப்போ போட்டோம்னா அது தானாகவே வேலையே இல்லாமல் சல்லுன்னு கூட நிரம்பிடுவான். ஸோ இங்கே முக்கியமாக எக்ஸ்பேன்ஷன் அண்டர் வேக்கம் தான் ஃப்ரீ எக்ஸ்பேன்ஷன். ஒர்க் டன் வந்து 0 அப்படின்றது தெரியும். ஒர்க் டன் வந்து 0 அப்படின்றது தெரியும். அதான் ஃப்ரீ எக்ஸ்பேன்ஷனோட இது. அதே போல் த்ராட்லிங் அப்படின்னு ஒன்று இருக்கு. த்ராட்லிங்னா இதில் H தான் நமக்கு பிட்டு. இட் இஸ் அ கான்ஸ்டன்ட் என்தால்பி ப்ராசஸ். அப்போ சேஞ்ச் இன் என்தால்பி வந்து 0. ஐசென்தால்பிக் ப்ராசஸ். ஸோ இதில் என்ன நம்ம ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா, அது இப்போ மைன்யூட் அப்பர்ச்சர் இப்போ இருக்கு வச்சுக்கலாம். ஒரு உள்ள கேஸ் இருக்கு, டக்குன்னு ஒரு ஓட்ட போட்டு விட்டோம். மைன்யூட் அப்பர்ச்சர் வழியாக வர்றது வந்து இட் இஸ் கால்ட் அஸ் மைன்யூட் அப்பர்ச்சர் வழியாக வர்றது வந்து த்ராட்லிங் ப்ராசஸ். இந்த இடத்துக்கு பேர் மைன்யூட் அப்பர்ச்சர் அப்படின்னா சின்னதாக ஒரு ஓட்டை, அவள் தான், வேற ஒன்று. ஒரு கேஸ் இஸ் எக்ஸ்பேண்ட், இது வந்து எக்ஸ்பேன்ஷன் ப்ராசஸ் தானே. கேஸ் இஸ் எக்ஸ்பேண்ட் அண்டர் மைன்யூட் அப்பர்ச்சர் தான் வந்து என்னது ப்ராசஸ்? த்ராட்லிங் ப்ராசஸ். த்ராட்லிங் ப்ராசஸ் எந்த வேரியபிள் கான்ஸ்டன்ட்டாக இருக்கும்? என்தால்பியோ. த்ராட்லிங் ப்ராசஸ் ஆல்சோ கால்ட் அஸ் ஐசென்தால்பிக் ப்ராசஸ் சொல்லுவாங்க. இதுதான் ஃப்ரீ எக்ஸ்பேன்ஷனுக்கும் இதுக்கும் வந்து உள்ள இது. சரியா? தேங்க்யூ சாம்பியன்ஸ்.